அழகான தீவுல வாழ்ற இந்த குட்டி பேரு ஆலி. இவன் கொஞ்சம் ஆர்வ கோளாறான ஆளு. இப்ப கூட பாருங்க, தண்ணிக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்காக கிடைச்ச பொருள் எல்லாத்தையுமே வச்சு தண்ணிக்குள்ள மூச்சு விடுற மாதிரி ஏதோ ஒண்ணு ரெடி பண்ணி உள்ள போயிட்டு அதோட அழகை ரசிக்கிறான். அப்ப ஒரு பூகல் ஒரு மீன் அவனை சாப்பிட வர அங்க வந்த ஆலியோட அப்பா அவனை இழுத்துக்கிட்டு தன் கூட்டத்துக்கு வராரு. அப்பதான் ஆலியோட அப்பாவும் நம்ம பூகியனோ எந்த ஒரு உயிரினத்தையும் நம்ப கூடாது அப்படின்னு சொல்றாரு. அந்த நேரத்துல ஆலியோட அம்மாவும் அவனுக்கு அறுவடை திருவிழாவுக்கு ஒரு தொப்பி செஞ்சு எடுத்துட்டு வந்து போடுறாங்க. அப்ப ஆலியோட அப்பாவும் பிரச்சனை வரத முன்கூட்டியே கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நமக்கு பூகி மூக்கு இருக்கு, அது நமக்கு பிரச்சனைய முன்கூட்டியே காட்டி கொடுக்கும், இதுதான் சரியான நேரம், அந்த நெருப்பு ஓனாய் கதையை கேட்கணும் அப்படி சொல்ல கரெக்டா ஆலியோட பாட்டியும் உள்ள புகுந்து பல வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாமே ஒரே ஒரு பள்ளத்தாக்கில தான் வாழ்ந்துகிட்டு இருந்தோம் அப்படி சொல்ல, அது மட்டும் இல்லாம அங்கிருந்த ஓனாய்க்கெல்லாம் பயந்து தான் வாழ்ந்துகிட்டு இருந்தோம், அப்புறம் எல்லாமே மாறிடுச்சு, அந்த பள்ளத்தாக்குக்கு ரொம்ப பெரிய டோசு அப்படிங்கிற ஒரு உயிரினம் வந்துச்சு, அதுக்கு எல்லாமே நடமாடுற பல தோட்டங்க, டோசுக்கு அதிகமா ஞானமும் கருணையும் இருந்ததால ஒரு உயிரினத்தை இன்னொரு உயிரினமா மாத்திர மந்திர மொட்டை கிளைகள்ல இருந்து கொடுத்தாங்க. அதனால எல்லா உயிரினமும் ஒண்ணுக்குள்ள ஒன்னா ஆயிடுச்சு. அந்த மொட்டால மத்த ஏன்னா பேசுறத புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. இதனால பள்ளத்தாக்கு சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா அந்த ஓனாய் ஒரு முட்டை எடுத்துக்கிட்டு நெருப்பு ஓனாய மாறி அங்க இருக்கிற டோசுகளை கொஞ்சத்தை சாகடிச்சுட்டு மத்ததுகளை அங்கிருந்து விரட்டி விட்டுட்டு பள்ளத்தாக்க மூடி மொத்த பள்ளத்தாக்கையும் தன்னோட கட்டுக்குள்ள வச்சிச்சு. அதுல இருந்து தப்பிச்சு வந்தவங்க தான் நாமளும் அப்படி சொல்லி முடிக்க, அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து பட்டாணியை அறுவடை பண்ணி அதுக்காக திருவிழாவை எடுத்து சந்தோஷமா கொண்டாடுறாங்க. இவங்களோட சாப்பாடே இங்க இதுதான். எல்லோருமே திருவிழாவில் ஜாலியா இருக்கும் போதே ஒரு குட்டி ஜாவன் பறவை பட்டணியை உரிக்க முடியாம கஷ்டப்படுறத பார்த்த ஆலியும் அந்த பறவைக்கு அந்த பட்டணியை உரிச்சு சாப்பிடறதுக்கு கத்து கொடுக்க, ஆனா அந்த பறவை கத்தி மொத்த கூட்டத்தையும் கூப்பிட எல்லா பறவைகளும் அங்க வந்து அந்த பட்டணியை சாப்பிட்டதோட மட்டும் இல்லாம மொத்த தீவியும் அதுங்களோட கண்ட்ரோல் எடுத்துக்குது. என்னடா பூக்கியனம் அங்கிருந்து விரட்டப்பட்டதோட மட்டும் இல்லாம உணவு இல்லாம பல வருஷமா பூக்கியனம் கஷ்டப்படுது. ஆலியோட அப்பாவும் அவனாலதான் இது எல்லாமே ஆச்சு அப்படி சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசுறதே கிடையாது. கொஞ்ச நாள்ல ஆலியும் பெருசாக கண்ணாடிகளை கண்டா ஜாவன் பறவை பார்க்க முடியாம ஓடி ஒளியுதுங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு 2 கண்ணாடிகளை எடுத்துட்டு வந்து அதுகளை திசை திருப்பி கூட்டத்துக்கு தேவையான பட்டணிகளை எடுக்க பாக்குது. அப்போ ஒரு ஜாவன் பறவை தாக்குனதுனால ஆலிவும் ஒரு பள்ளத்தாக்குல விழ அங்கிருந்த ஒரு டோசோ முட்டுவத்தோட அவன் திடீர்னு ஜாவன் பறவையாகிறான். இத தன்னோட கூட்டத்துக்கிட்ட சொல்ல அவனை யாருமே நம்ப மாட்டாங்க. கூட்டத்தை விட்டு துரத்தி விட அவனும் பயந்து போட்டு பக்கத்துல இருக்கிற ஆத்துல விழுந்து மயங்கிடுறான். அடுத்த நாள் எழுந்து பார்த்தா ஜாவனா பாருன ஆலிவும் இப்ப ஜாவன் பறவைகள் இருக்கிற அந்த இடத்துல இருக்கான். அப்ப அங்கே வந்து ஐவின்ற ஒரு ஜாவன் பறவையும் அவளோட தங்கச்சி பறவைகளும் மயங்கிருந்த உன்ன எங்க அக்கா ஐவி தான் தூக்கிட்டு வந்து காப்பாத்தினா அப்படி சொல்லுது.